நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். இந்த மாலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே எங்களை அழைத்து வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அன்போடு இந்த இடத்தில் ஏற்றுக்கொண்ட அருமையான சகோதரருக்காகவும் டேனிக்காகவும் ஒவ்வொரு சபை மக்களுக்காகவும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். அல்லேலூயா. இது தேவனுடைய மகா பெரிய இரக்கமாய் இருக்கிறது. உங்களை இந்த இடத்தில் நான் சந்திக்கும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, உமது மாறாத இரக்கங்களுக்காக, உமது மாறாத அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்திலே ராஜா நாங்கள் மீண்டுமாய் வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவது உமது சித்தமாய் இருந்ததற்காய் நன்றி அப்பா. ராஜா, இந்த இடத்திலே எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் உமது ஊழியரை கொண்டு நீர் செய்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. ராஜா, இந்த இரவு வேளையிலும் உமது கிருபை எங்களை தாங்கும்படியாய் உமது பரிசுத்த பிரசன்னம் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு கடந்து வரும்படியாய் என் தேவன்தான் மெய்யானவர் என்பதை இந்த இடத்தில் நிரூபிக்கும்படியாய் ஒரு விசை இவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசை லோடு இந்த இடத்திலே உமது மகிமையை நீர் விளங்க பண்ணுவீராக. யார் யார் எந்த நோக்கத்தோடு வந்திருந்தாலும் அவருடைய உள்ளங்களை அறிந்த தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷத்தோடு நீர் திரும்ப பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் மகிமைப்படும். உமது பிரசன்னம் இவர்களுக்கு முன்பாய் கடந்து வரட்டும். இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. கர்த்தர் பேசுவார், உங்களோடு தேவன் பேசுவார். ஒரு மனிதனுடைய சத்தம் ஒன்றும் இந்த இடத்தில் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு திட்டத்தோடு தான் இந்த இடத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அமர்ந்திரு, பொறுத்திரு, நான் உன்னோடு பேசுவேன், நான் இந்த இடத்தில் உன்னை சந்திப்பேன் என்று சொல்லி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் வர பிரயாசம் எடுத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், உங்கள் மேல் இன்றைக்கு விசேஷித்த வல்லமை இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும். நன்றி சுவாமி. இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அன்பான ஊழியத்திலே என்னை இணைத்த நாளை நான் நினைவு கூறுகிறேன். இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நான் அபிஷேகம் பெறாத ஒரு மகள், அபிஷேகத்தை அறியாதவள் என்று சொல்லலாம். ஆவியானவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்பானவர்களே, எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஜெபித்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஒன்று கூட எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்தே ஆலயத்திற்கு போனவள் அல்ல. ஆலயம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. எங்களுடைய அப்பா ஒரு யோகோவா விட்னஸை சேர்ந்தவர். ஆகவே இயேசுவை குறித்து ஒன்றுமே புரியவில்லை. திருமணமாகி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நாங்கள் வாசம் செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்தார். நாட்கள் வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே திருமணத்துக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையிலே வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரியாத நான் மிகவும் உபத்திரவம் கண்ணீர் பாதையில் கடந்து போனேன். வாழ தெரியவில்லை என்று சொல்லலாம். இன்னொரு பக்கம் என் வயிற்றில் வளர்கிற எல்லா குழந்தைகளும் பாதியிலே மரித்து போய்விடும்.
வயிற்றிலே மரித்து போய்விடும். முதல் தடவை 2 ஆண் குழந்தைகள் வயிற்றில் இறந்து விட்டது. இதே பட்டணத்தில் தான் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது கையில் ஒரு பொம்மை மாதிரி 2 குழந்தைகளை எடுத்து கொடுத்தார்கள். எனக்கு புரியலை, மிகவும் அழுதேன், வருத்தப்பட்டேன். ஆனால் சரி, ஒரு தடவை தானே, அடுத்த தடவை நல்லது நடக்கும் நினைக்கும்போது தொடர்ந்து இந்த பட்டணத்திலே எனக்கு 4 தடவை குழந்தைகள் மரித்து போனது. அப்பொழுதுதான் சிலர் சொன்னார்கள், இங்கு ஒரு சகோதரர் ஜெபிக்கிறவர் உண்டு, நீங்கள் ஏன் அங்கே போகக்கூடாது? ஏனென்றால் எனக்கு தான் ஜெபத்திலே நம்பிக்கை இல்லையே, எனக்கு தான் ஜெபிக்கவே தெரியாதே. அது நான் உடனே சரி போகலாம் அப்படின்னு அன்று தான் முதலாக ஒத்துக்கொண்டேன். இங்கு வந்து சகோதரரை பார்க்கும்போது அவருக்கு எங்களை தெரியாது, எங்களுக்கும் அவரை தெரியாது. ஆனால் அன்பின் தெய்வ சனமே, அவர் எங்கள் தலையில் கை வைத்து விட்டு என்னுடைய அண்ணனுடைய மனைவி பெயரை சொன்னார், என்னுடைய அண்ணியுடைய அம்மா பெயரை சொல்லி, உனக்கு விரோதமாய் சில செய்வினைகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றார். மிகவும் தெளிவாய் சொன்னார். அப்பொழுதுதான் என் புத்திக்கு ஏறினது. நான் திருநெல்வேலியில் பிறந்தவள், இத்தனை வருஷங்கள் இங்கே இருந்தாலும் எனக்கு யாரென்று தெரியாது. இப்படி என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து பேசுகிறாரா? அவர் உண்மையான தெய்வன்தான், அவர் உண்மையான தெய்வன்தான். இதுவரை எனக்கு யாரும் அப்படி சொல்லி தரவில்லை. அப்பொழுதுதான் என் இருதயத்திலே இந்த இடத்திற்கு போக வேண்டும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போக வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை குறித்து பேசியிருக்கிறார், ஒவ்வொரு தடவையும் போக வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்திலே வந்து உட்கார்ந்தேன். நான் இங்கு நிற்கிற அன்பு சகோதரரை பார்க்கவில்லை, தேவன் என்ன பேசுகிறார் அதை மட்டும்தான் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அந்த இடத்தில் இருக்கும்போது ஒரு தூண் இருக்கும், அந்த தூண் பக்கத்தில் இருப்பேன். எப்பவும் அந்த இடத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, அன்றைக்கு என்னை பற்றி பேசினீர் அல்லவா, இப்பொழுதும் உமக்கு தெரியும் என் வாழ்க்கையை குறித்து, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று அப்பொழுதுதான் வாய்விட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் இதே செவ்வாய்க்கிழமை அவர் பேச பேச இந்த இடத்திலே என்ன ஆனது என்றால், ஒரு பயங்கரமான ஒரு ஒளி என் கண்களை அப்படி பட்சிக்க ஆரம்பித்தது. நான் இவரை பார்க்க முடியவில்லை. அந்த ஒளியை பார்த்தவுடன் குறைந்தது ஒரு 2000 பேர் இருப்பார்கள் அந்த இடத்திலே. வாய் விட்டு கதறி 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 கத்த ஆரம்பித்தேன். நான் இதுவரை ரொம்ப டீசெண்டாக நடக்கணும், அழுறதை யாரும் பார்த்துடக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக வந்துட்டு டீசெண்டாக போகணும்னு நினைக்கிறவ. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கரமான ஒரு அழுகை. அன்றுதான் தேவன் என்னை சந்தித்த நாள், அன்றுதான் என்னை தொட்ட நாள். நான் சொல்லுகிறேன், அதற்கு அப்புறம் என் குழந்தைக்காக நான் அழவே இல்லை. அதுதான் என்னுடைய முதலும் கடைசியுமான கண்ணீர். அந்த இடத்தில் ஊற்றிவிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். கடைசியாய் சிஸ்டர் இருந்தாங்க, அப்போ என்னை ரொம்ப தேற்றினார்கள். கடைசியாய் சகோதரர் ஜெபித்தார். எங்களுக்கு சிங்கப்பூருக்கு போகும்படியான ஒரு தருணம் வந்தது. நாங்கள் போகும்போது எங்களை பலப்படுத்தி எங்களை அனுப்பி வைத்தார். அன்பின் தெய்வ சனமே, இந்த இடத்தை விட்டு போன பின்பு எங்களுக்கு அங்கு ஜெபிக்க ஆள் இல்லை, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. ஆனால் எனக்குள் இருந்த வைராக்கியம், அந்த அபிஷேகம், என் கணவர் வேலைக்கு போன பின்பு வீட்டை பூட்டி விட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கில் போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரை இங்கு பெற்ற அபிஷேகம், அந்நிய பாஷை ஆவியோடு வானத்தை நோக்கி அந்த
மரங்களுக்கு நடுவிலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க 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 என் ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பினார். குழந்தைக்காக ஜெபிக்கல, நான் உங்களுக்காக நிற்பேன் கடைசி வர, நான் உங்களுக்காக வாழுவேன் கடைசி வர. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உங்க ஒருவருக்கே வாழுவேன். என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை ஆவியினால் நிரப்பும். இந்த அபிஷேகம் எனக்கு போதல்ல, நீர் நிரப்பும் 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 என்று அந்நிய பாஷைகளோடு நிரம்பி நிரம்பி என் ஆவியானவரோடு கூட இணைந்து கொண்டேன். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தர் என்னை கருத்தரிக்கும்படியாய் செய்தார். அந்த குழந்தையும் வயிற்றிலே இறந்து விட்டது. எப்பொழுதும் ஆஸ்பத்திரியில் போனோன்னு அந்த குழந்தையை எடுத்துருவாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு 1 வீக் டைம் வேணும். அவங்க சொன்னாங்க, இல்லை உன் பிளட்டெல்லாம் பாய்சன் ஆயிரும், நீ செத்துருவ, உடனே பண்ணணும். இல்லை முடியாது, எனக்கு 1 வீக் டைம் வேணும். வீட்டுக்கு வந்தேன், முழங்கால் படிக்கிட்டேன். நீர் லாசருவை எழுப்பினவர் எனக்குள்ளதானே இருக்கிறேன். 3ஆம் நாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர் நீர் எங்கே? என் குழந்தை மட்டும் மரித்து மரித்து போகுமா? எனக்குள் அபிஷேகம் இருக்க ஒரு மரணம் என் சரீரத்தில் நடைபெறுமா? என் கர்ப்பம் மட்டும் மரித்து போகுமா? நீர் எங்கே என்று கதற ஆரம்பித்தேன். மறுநிமிடம் ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். துதி துதி, விசுவாசத்தோடு துதி, உயிரோடு இருக்கிறது என்று துதி, உன் குழந்தை ஆண் குழந்தையாய் பெற்றெடுப்பாய் என்று துதி. 1 வாரம் துதித்தேன், என் குழந்தை மரிக்கல. அந்த மானிட்டர்ல மரித்து போன குழந்தையை பார்த்தேன். என் வயிற்றில் கை வைத்து, இல்லப்பா, என் குழந்தைக்கு உயிர் தந்து விட்டீர், அவனை ஒரு ஊழியக்காரனாய் நான் பெற்றெடுப்பேன், உமது நாமம் அவன் வாழ்க்கையிலே மகிமைப்படும், நான் மரித்தாலும் வாழ்ந்தாலும் உமக்காக. 1 வாரம் துதித்தேன். ஓ ஹல்லேலூயா. இந்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த திங்கட்கிழமை திரும்ப டாக்டரிடத்தில் போகும்போது அந்த ஸ்கேனில் அந்த குழந்தை உயிரோடு இருந்தது, உயிரோடு இருந்தது. என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த இடத்தில் ஜெபித்த நான் தான், அந்த அவலை பெண் தான், அந்த அலங்கோலமான ஒரு மகள் தான், ஒவ்வொரு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கைவிடப்பட்ட ஒரு மகள் தான், ஜெபிக்க தெரியாதவள் தான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உன்னை ஆண்டவரோடு இணைத்துக்கொள், என் தேவனோடு இணைத்துக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் விலையேற பெற்றது. அந்த அபிஷேகம் உன் நுகங்களை இன்றைக்கு முறித்து போடும். Thank you Lord. ஏன் ஊழியம் செய்கிறேன் தெரியுமா? அவரிடத்தில் சொன்னேன், யார் என்னை கைவிட்டாலும், யாருமே இல்லாவிட்டாலும், எனக்கு ஜீவன் இருக்கிற வரை உமக்கு ஒருவருக்கு சேவை செய்வேன். என்னை மறந்துடாதீங்க, என்னோடு கூட இருங்க கதறினேன். அதனால் தான் இந்த இடத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறேன். அதனால் தான் என் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் கண்களை மூடி என் தகப்பனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தாவே, என்னை போல என்னிலும் மோசமான நிலைமைகள் அநேகர் உண்டு ராஜா. ஆனால் இந்த இடத்தில் நீர் மகிமையாய் இறங்கி வந்து இவர்களை ஆட்கொண்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். என் இயேசு மட்டும் உங்களை மறைத்துக் கொள்வாராக, உங்களுக்குள் வாழ்வாராக. என் தேவனுடைய வல்லமை மட்டும் உங்களில் பெருகுவதாக. அந்த கட்டுகள், அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு இன்றைக்கு உடைக்கப்பட்டு போவதாக. கர்ப்பம் திறந்து குழந்தையை பெற்றெடுப்பீர்களாக. உங்கள் குடும்பம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குடும்பமாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த அற்புதங்கள் நடக்கட்டும்.
நீர் மட்டும் மகிமைப்படும். இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.